வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பகுதி மாங்கனி நகரத்தில் மா விவசாயி சிவகுரு பேசுகிறேன். கடந்த ஒரு 7-8 வருஷமாக பார்க்கும்போது மா வந்து பெரும் நஷ்டத்தில் சந்தித்து வருது. கடந்த 45,000 ஹெக்டேர் சாகுபடி 2025 பார்த்தீங்கன்னா 32,000 ஹெக்டேர் மா சாகுபடி வந்துருச்சு. ஏன்னா படிப்படியாக கடந்த ஆண்டே மா அறுவடை காலம் பதில் மர அறுவடை காலம். இந்த 2026 பாருங்கள், விலை இல்லாதனால தற்போதைய சூழ்நிலையில் இன்றைக்கும் சிறு குறு விவசாயிகளை வந்து அந்த மரம் அறுக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஏன்னா வாழ்வாதாரமே எங்களுக்கு மாவை நம்பி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு வருமானமும் இல்லை. ஏன்னா விலை கூலியும் அதிகமாகிடுச்சு. கடந்த ஆண்டோடு இந்த ஆண்டு கூலிகளும் அதிகம். விலை வந்து 5 ரூபா 6 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. மாங்காய் கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அரசாங்கமும் எங்களை வந்து விவசாயிலே முற்றிலும் புறக்கணிக்கு தான் சொல்லணும். காலங்கள் மாறுவதை தவிர காட்சிகள் மாறுவதில்லை போல் விவசாயியே இன்றைக்கி கேள்விக்குறியாக இருக்குது. வெளி மாநிலத்திலேருந்து எடுத்துகிட்டு வந்து மாங்குழு தான் அரைச்சி விற்கணுமே தவிர நம்ம மாநிலத்தில் படிப்படியாக குறைஞ்சிட்டு தான் வருது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 2026 இப்போ 4வது மாதம் முற்றிலும் மாங்காய் மரத்தை அறுக்கிறது எங்களுக்கு மிகப்பெரிய வேதனையாக இருக்குது. சுமார் 37 வருஷம் மாங்காய் மரத்தை இப்போ தற்போது நாங்கள் அறுத்துட்டு வரோம். தமிழக அரசு மேலும் மேலும் எங்களை கண்டுக்காது விட்டால் வெளி மாநிலத்தில் மாங்காயை தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி மேனுஃபேக்சரும் வெளி மாங்குளை அரைச்சி தான் விற்கணும். இது தமிழக அரசு போர்க்கால அடிப்படை எடுத்து